ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி வந்து கமெண்ட்டில் வந்திருக்கோமே நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் ஆட வந்திருக்கோம். நான் உண்மையாக ஒத்துக்கிறேன், இந்த கேம் எனக்கு சுத்தமாக பெருசாலாம் ஆட தெரியாது. நல்லா ஸ்மூத்தாக ஆடுற மாதிரி இருந்தேன்னா டப்பு எங்கே இருந்தாலும் எனக்கு கொண்டுருவாங்க. ஸோ அதனால் யாரும் என் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு சும்மா ஒரு கோமாளி அடி வாங்குறன்ற மாதிரி வீடியோ பார்த்தா கூட ஒத்துக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன கடை போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ கிளாஸ் பார்த்து தான் எடுத்துருக்கேன். நான் வந்து அக்கௌண்ட்டு புதுசாக ஆரம்பிச்சதுனால ஃபஸ்ட்டு பிஆர்லாம் வராது, பிஆர்சிஎஸ்லாம் வராது. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கன் எடுக்கலாம் கைஸ். இந்த கன் எடுத்து ரீப்பர் செலக்ட் பண்ணலாம். ஃபேண்டம் செலக்ட் பண்ணலாமா? இல்லை வேணாம், ரீப்பர் வச்சிடலாம். அடுத்து ஓகே, நம்ம இங்கே போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸில் யாருன்னு எனக்கு தெரில. ஃபுல்லாக வடக்கன்ஸு இல்லாட்டி சின்ன பசங்களாக தான் இருக்கானுங்க. சின்ன பசங்க சவுண்ட் கேட்குது, ஹிந்திலையும் பேசுகிறாங்க. எவனோ எனிமி இருக்கான். ஐயா இறாடே இறா எனக்கு எய்ம் இன்னும் வரலடா. வரலடா. போடு. ஓகே, முடிச்சிட்டேன். ஃபினிஷிங் மூவ். எஸ். பாட்டு கைஸ், அங்கே சண்டை போயிட்டு நிற்குது. நான் இங்கே ஒரே ஒருத்தனை போட்டு நீங்கள் செலிப்ரேஷன் போட்டுனுங்கிறேன். ஸோ மெட்கிட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலாம் போனால் தூக்கி ஒரு சொல்ல. ஆனால் இவ்வளோ நல்லாலாம் போவாது. நான் ஆடினா ஒருத்தனை கிழித்துனாலும் என்னை கொண்டுருவாங்களே. ஸோ ஓகே, இதை எடுத்துக்கலாம். இங்கே யாரோ வராங்க மாதிரி சென்சிட்டிவிட்டி காத்துது கைஸ். எங்கடா இருக்கீங்க கைஸ்? அங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். ஐயப்பா முஸ்டண்டா. ஐயா பின்னால சொல்கிறான். ஆளு. ஐயோ ஓடு. அச்சமில்லை ஓடுறா. ஓடு. ஐயோ. ஸோ டிஃபீட் ஆகிட்டேன். ரைட்டு கைஸ், போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்னென்ன பண்ணலாம்? ரைட்டு ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு மேட்ச்க்குள்ளே வந்துட்டேன். இந்த டீமில் வந்துருக்கவனுங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் கிளிஃப்ன்றவன் என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் கீழே வீட்டில் இருக்கான். கீழே வந்து விளையாடிட்டு இருக்கான். ஸோ அவன் பேசுறதெல்லாம் கேட்காது கைஸ். சத்தியமாக நான் இது வந்து ஃபோன்லேயே இருக்க ஸ்க்ரீன் கடை வச்சுருக்கனால நம்ம பேசுறதுலாம் ஒன்றும் கேட்காது. நான் தனியாக வந்து இன்னொரு வாட்டி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் இங்கே இருக்கா பார்த்தீங்களா, இவன் தான் கிளிஃபு. ஆமாம், இவன் தான் கிளிஃபு. ஸோ அந்த பையன் வந்து என்னை கூப்பிட்றான் எங்கே போகலான்ட்டு. நான் வந்து நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போது மேலே போனால் வந்து இந்த டாப்பில் க்ரௌச் பண்ணிக்கிட்டே வந்து சுட ட்ரை பண்ணலாம். அங்கே இருக்காங்க கைஸ். இங்கேருந்து போனால் ரேஞ்சு பத்தாது. டேய் அவன் 10மா? ரைட்டு, அங்கேருந்து அவனுக்கு சுடும்போது நம்மளால் சுட முடியாதா என்ன? கொளுத்தலாம் வாங்க. டேய் என்னடா இந்த பக்கத்துலேருந்து வர கொளுத்து சவுல். ஓகே, போய் இந்த பக்கம் பாருங்க, அங்கே நின்றுருக்கானுங்க. ஸோ வாங்க. ஓகே, ஒருத்தனை டவுன் பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஒருத்தர் ஒழிஞ்சுட்டுங்கிறாங்க கைஸ். வாங்க, நீங்கள் வர என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம பண்ண டவுன் ஆக்கிறவன் வந்து செத்துட்டான். அங்கே ஒருத்தர் ஒழிஞ்சிட்ருக்கான். வாடா, அவனை கொல்லணும்டா நானே. வெளில அம்மா சிரிச்சதுலாம் கேட்டு நான் மறைச்சிருக்கேன் கைஸ். ஸோ சுடு டண்டன மாதிரி குடிதா சுட்டு காட்டுறான் மாதிரி நிற்கிறான். ஜோனர் கிட்ட வந்துருச்சு. டேய் சோடா. ஐயோ, இங்கே இருக்கிற ராடில் பட்டுருக்குடா. நான் சுடுறது எல்லாமே இங்கே இருக்கிற ராடில் தான் பட்டுருக்கே தவிர்த்து அவன் மேலே பட மாட்டேங்கிட்டே. டேய் ஐயோ, டே கொளுத்தோட்டா. ஐயோ சுட்டா செத்துருவோண்டா நான் இன்னும் நேரத்தில். ஓகே, அவன் ஜோனில் சுற்றானா இல்லை வேறு எவனோ அது கில்லட்டான்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாச்சு. ஓகே, நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சாச்சு பணம் வச்சு மாதிரியே. இல்லையா, இதான் ஃபஸ்ட் மேட்சா? இன்னும் எல்லாமே ஜாம் ஆகுது இன்றைக்கி. ரைட்டு, அடுத்து ஏடபிள்யூஎம் கிடைக்கலையே, என்ன பண்ணலாம்? என்ன எடுக்கலாம்? கிங்ஃபிஷ் எடுத்தாச்சு. கிங்ஃபிஷ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கன் எடுத்துக்கலாம். ஒரு க்ளோவால் எடுக்க முடியல. ரைட்டு, ஹெல்மெட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்களா, நம்ம தலைக்கு மேலே தான் அந்த கோல்டன் கல்லில் ஒன்று இருக்குது. அதாவது கில்லு எடுத்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிங்ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸ்கோப் வச்சு போடுறது தான் நமக்கு பிடிக்கும். ஆனால் ஸ்கோப் வச்சாலுமே கொண்டுருவாங்களடா என்னெல்லாம். ஓய், அங்கேருந்து போகிறான் பாருங்களேன் வந்தோடனே. இப்படா நான் வந்து அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஓ இல்லை, ஃபேண்டம் லெட்ரா. போச்சு, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. நமக்கு அதே எவனோ ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. கிளேஃபும் முன்னாடி ஓட்டாங்க கைஸ். அவனை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னை கூப்பிட்டான். ஆனால் மதிக்கலன்னொடனே எனக்கு கண்டுக்காமல் ஓட்டினேங்கிறான்.
சொன்னால் இருடா நான் போகிறேன்னு போயிட்டான். நட்டு இங்கே நிற்கிறான் கிளிஃப். டேய் தம்பி இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் ரிஸ்க்கு, இங்கே ஒருத்தர் இங்கேன்னு அவன் எங்கேயோ எய்மஸ் சுட்டுன்னு பைத்தியம் தானே. அடுத்து இங்கே வந்தால் நீ என்னடா பண்ணுற, செவுத்தில் ஓடினுங்கிற என்னடா பண்ணுற? ரைட்டு. ஸோ ஓகே, இங்கே ஒருத்தன் டேய் முஸ்டானுங்க இவங்க அதே முஸ்டானுங்க மொத்தமாக. ரைட்டு, இவன் சுற்றுறான். அடுத்து நம்ம இங்கே ஒரு பிளேயர் வந்திருக்காரு. யாரா நீ? ஓகே, இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறத பாட்டான். இவன் வந்தான், வந்தோடனே போட்டு கொள்ளிட்டான். என்ன அவன் எப்படி நின்றுட்டான்? இவனும் இதான் சான்ஸ்னு போட்டு அழுத்தி சாவச்சிட்டான். ஸோ கிளெஃப் என்ன பண்ணுகிறான்? உயிரோடு தான் இருக்கிறான் கிளெஃப். முஸ்டானுங்களுக்கு கிளெஃபை முஸ்டானுங்க கைஸ். சாவுடா எங்க பாருங்க கைஸ், இவனை மாதிரிலாம் நல்லா ஆட முடிஞ்சு. இவனை முடிஞ்சானா கைஸ்? இந்த மேட்ச் டிஃபீட் ஆகிட்டோம் கைஸ் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து ரவுண்ட் 3. ஸோ இந்த வாங்கடா இந்த மேட்ச்சில் எப்படி முடிச்சிடல வேணுங்களே. அது இந்த வாட்டியாக ஜெயிக்கணும். போன வாட்டி மட்டமாக தோற்றோம், அந்த மாதிரி இந்த வாட்டி தோக்கக்கூடாது. ஓகே, நம்ம அதுக்கு என்ன ஏதாச்சும் க்ளோவால் எடுத்துக்கலாம். க்ளோவால் முக்கியம், கிரனெலாம் தேவையில்லை. ஹெல்மெட்டும் எடுக்கலையா? ரைட் விடு, பார்த்துக்கலாம். கைஸ் ஃபேண்டம்னா எடுக்காமல் தப்பு பண்ணிக்கிறேன் நான் இவ்வளோ நேரமாக. சரி ஓகே, நான் அடுத்து இன்னொரு வீடியோ போட்டேன்னா அப்போ ஃபேண்டம் எடுக்கலாம். இந்த வாட்டி ரீப்பர் ஸ்டார்டிங் எடுத்துட்டோம், அதையே வைப்போம். ஸோ இங்கேருந்து டேய் போடா மேலே, என் ஃபோனு ஒரு கண்ட்ராவி பிடிச்ச ஃபோன்ரா. ரைட், இங்கேயே ஸ்கோப் போடலாம். ஸ்கோப் போட்டு கைஸ் அங்கே தொலைஞ்சிட்டுங்கிறான் பார்த்தீங்களா? டேய் அங்கேருந்து நம்மளை பாட்டாங்க, அவன் பாட்டு நம்மளை சுடுறதான் பிளான் போட்டுங்கிறான். ஓட வெளில நான் உன்னை கொளுத்துறேன் வாடா. வெளில வந்துட்டான். வாடா டேய் வந்துட்டு உள்ளே போகிறான் கபடி விளையாடுற மாதிரி. ஐயோ செவுத்தில் சுடுனுங்கிறேன் நான் ஒரு பைத்தியக்காரன். ஸோ டேய் கொண்டாதீங்கடா கைஸ். அவனுக்கு பாருங்கள், காலையில் நம்ம டீமில் விட்டு டவுன் ஆகிட்டான், நானும் டவுன் ஆகிட்டேன். முடிஞ்சிச்சு. அவனுக்கு 4 பேர் இருக்கானுங்க கைஸ், அவனுங்களும் 2 பேர் தான் கைஸ் இப்போது. ஸோ நம்ம கிளிஃப் தான் கில்ல எடுத்துட்டுங்கிறான்னு நினைக்கிறேன் நிறையா. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு மெம்பரும் நானும் தான் வந்து இந்த டீமில் கொஞ்சம் ஸ்கில்லு கம்மியான ஆள்னு நினைக்கிறேன். ரைட்டு, கிளெஃப் அங்கே தான் சுற்றினுக்கிறான். பட் கிளெஃபி இப்போ போட்டு கொளுத்துறானுங்க, அவனும் கொளுத்துறான். ஜோனா? ஐயோ ஜோனு, நோ. ஓகே கொண்டானுங்க, முடிச்சு. கிளெஃப் டபுள் டேக் டவுன் எடுத்துட்டான். ஸோ ஓகே, விக்ட்ரி பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இந்த ஒரு பிஸ்டல் கிடச்சிது. நம்ம என்ன பண்ணலாம்? ஏடபிள்யூஎம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. க்ளோவால் எடுக்க முடியல. ரைட் விடு, மேலே அந்த ட்ராகன் ஃபிஷ் ஏதாச்சு. கைஸ் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நான் எவ்வளோ பெரிய ஒரு பாட்டு அப்படின்னு இந்த கேமில். ஸோ ஃப்ரீ ஃபயர் கேட்குறவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் நேம்லாம் வைக்கவே தேவையே இல்லை. அடுத்த வாட்டி வரும்போது நான் பிடிசியை கூப்பிட்டு வரேங்க. அவன் வந்தானா மேட்ச் நம்ம பக்கமாக ஒன் சைடாகவே இருக்கும். இல்லைன்னா சத்தியமாக வேலைக்கு ஆகும். நானாக ஆடினா இந்த மாதிரி கோமாளித்தனமாக தான் இந்த எல்லா வீடியோலையும் ஆடிட்டுருப்பேன். ஓகேவா? ஓடு. ஓகே வந்தாச்சா? இந்த மேட்ச்சில் எப்படியாவது ஒரு கில்லாவது எடுத்துணும்டா. கில்லே எடுக்காமல் தண்டமாக செத்துனுங்கிறேன். கீழே ஒருத்தருக்காங்க கைஸ், அவனை போடலாமா? அது கீழே போயிட்டானா? இருடா கீழே வரேன்டா. வாடா அங்கே ஒருத்தர் நம்ம டீமுக்கு போகிற பார்த்தியா நீ? ஐயோ அவனுங்க டீம்லேருந்து ஒருத்தனை கொண்டோடனே நம்மளை போட்டு சாத்திட்டானுங்க கைஸ். ஒன்றுமா ரைட்டு, ஹெல்ப் பண்ண சொன்னால் எவனும் வரமாட்டான், மேட்ச்சில் பிஸியாக இருக்கான். இவனை கிளிஃபை நான் விட்டு போனது பெரிய தப்பாக போச்சு. எட்டி கூட பார்க்க மாட்டான் அடி வாங்கினாலும். ரைட், மேட்ச் பாயிண்ட். இந்த மேட்ச் தான் லாஸ்ட்டு மேட்ச் கைஸ். ஸோ இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். க்ளோவால் எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால கரெக்டாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது கைஸ். நடுவில் நான் டைம் கொடுத்தாங்க கொஞ்ச நேரம், அதனால் வீடியோ எடுத்து இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ இந்த எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் எடிட்டிங்னால் வந்து அவ்வளோ பெருசுலாம் கிடையாது, கொஞ்சம் ரெசல்யூஷன் ரொம்ப கேவலமாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரெசல்யூஷன் இப்போவுமே கேவலமாக தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ அப்ஸ்கேலிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன்னு, அதனால் ஒத்துக்கங்க கைஸ். ஓகே, ஒழிஞ்சுனுங்கிறாங்க ஒருத்தன். கொள்ளுமே அவனை. டேய் போட்டு கொளுத்துறான். ஓகே, அங்கே இருக்கவனை கிளிஃபு போட்டாங்க கைஸ்.
பூயா அவ்வளோதான். எதுக்கு இருந்தேன்னு தெரியாமல் தண்டமாக இந்த ஒரு மொத்த வீடியோவையும் நம்ம முடித்து விட்டோம் கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே என்ன அடுத்த என்ன வீடியோ போடலான்றதே கீழே காமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் எக்ஸாம் முடிஞ்சது எப்படி இருந்தாலும் போட முடியும் இதுக்கு மேலே. ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணுற அளவுக்கு கூட டைம் கிடைக்காது கைஸ். ஏன்னா முக்கியமான 3 சப்ஜெக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ படித்து எக்ஸாமை பாஸ் பண்ணணும். ஸோ ஓகே பாய்.